அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் ஆஃப் அவசரம் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷனில் 15,700 முதல் 58,100 வரை அப்படின்னு சொல்லிட்டு பே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட பே ஸ்லிப்பை வச்சு நம்ம இந்த வீடியோ போடுறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பே என்னென்னா 15,700. இது போக டிஏன்னு சொல்லிட்டு 8,320 ரூபா கொடுப்பாங்க. இந்த டிஏ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 இன்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கு 53% டிஏ கொடுக்குறாங்க. அந்த டிஏ 15,700 இன்ட்டு 53% அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 8,321 ரூபா அப்படின்ட்டு சொல்லி டிஏ வரும். இதுதான் உங்களுக்கு டிஏ. இது போக ஆப்ஷன் சிட்டி அலோன்ஸ், வெஹிக்கிள் அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 25,601 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் அப்படியே டோட்டலாக கிரெடிட் ஆகுமா அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த அமௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் 2,402 ரூபா அமௌண்ட் பிடிப்பாங்க. இந்த அமௌண்ட் எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா 15,700 ப்ளஸ் டிஏ 8,320 ரூபா, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 24,021 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டில் இருந்து 10%, அதாவது 24,021 ரூபா அப்படின்னு போட்டு இன்ட்டு 10% அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 2,402 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த அமௌண்ட்டு தான் சிபிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. இது போக ஃபேமிலி பெனிஃபிட், இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,882 ரூபா டோட்டலாக டிடெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது 25,601 ரூபாயிலிருந்து 2,882 ரூபா உங்களுக்கு அமௌண்ட்டு பிடிப்பாங்க. இந்த அமௌண்ட்டு பிடிக்க போக தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 22,719 ரூபா கிரெடிட் ஆகும். இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு அதாவது டிசம்பர் 2024 வரைக்கும் அந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது உங்களுக்கு கட் ஆஃப் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல், ஓரல் டெஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சு வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிஏ போட்டுடலாம். அப்படி போடமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு 23,200 ரூபா அந்த மாதிரி சம்திங் வரும். அதனால் உங்களுக்கு மந்த் சேல்ரி என்னவாக வரும்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு இப்போ இருக்கிற ரேஞ்சில் 22,719 ரூபா உங்கள் கைக்கு வரும். எல்லா குடி பணம் போக எல்லாம் போக உங்களுக்கு மந்த் சேல்ரியாக இந்த அமௌண்ட்டு தான் வரும். அதுக்கப்புறம் இதே போல் வேறு ஏதாவது பதவிக்கு இந்த மாதிரி மந்த் சேல்ரி எவ்வளோ வரும், குடிப்படம்லாம் போக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் கவர்மெண்ட் பே ஸ்லிப் வச்சு உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.